நீங்க வாழ்க்கைனா என்ன சார்? வேற ஒன்றும் இல்லை சார். என்னவாலாம் ஆகலாமோன்னு நினைக்கிற குழந்தை பருவத்தில் தொடங்கி பேசாம ஒன்றும் ஆகாம குழந்தையாவே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற முதுமை பருவத்தில் முடியறதான் சார் வாழ்க்கை. நீங்க அந்த குழந்தை பருவம் இருக்க, நான் ஒரு மேடையில் சொன்னேன் சார், இந்த தயவு செய்து உங்கள் குழந்தைகளை எல்லாம் காலையில் தட்டி எழுப்பாதீர்கள். இல்லையே, அடிச்சுதானே எழுப்புறோம். தட்டி எழுப்பாதீர்கள். அந்த குழந்தையை உருட்டி எழுப்பாதீர்கள். அதன் பாதத்திலோ அதன் கையிலோ அதன் முகத்திலோ ஒரு முத்தமிட்டு எழுப்புங்கள், முத்தமிட்டு எழுப்புங்கள். அதிகாலை அந்த குழந்தைக்கு ஒரு பூக்களை போல விடியட்டும். அந்த குழந்தையின் இமைகள் ஒரு இதழ்களைப் போல விரியட்டும், விரியட்டும். தயவு செய்து அப்படி எழுப்புங்கள்னே. ஒரு 90 வயசு பெரியவர் என்கிட்ட வந்து, தம்பி குழந்தைகளை மட்டும் இல்லை நம்மளையும் அப்படியே எழுப்ப சொல்லுங்க சார். அவரு 90 வயசு வரைக்கும் எவ்வளவு ஏங்கி இருக்காரு பாருங்க சார். ஒரு முத்தத்துக்கு ஏங்கி இருக்காரே மனுஷன். அந்த பாட்டி கொடுத்துருக்க கூடாது? நடுவர் அவர்களே, அழுக்கினா என்ன சார் நினைக்கிறீங்க? குழந்தைய பார்த்தா வயசு எவ்வளவும் பான், படிக்கிறவனை பார்த்தா மார்க்கு எவ்வளவும் பான். வேற வார்த்தையே வராதாடா உன் வாயில? மார்க்கு எவ்வளவும் பான். கொஞ்சம் வயசா இளைஞனா வந்துட்டா சம்பளம் எவ்வளவும் பான். இல்லைன்னா சம்பாத்தியம் எவ்வளவும் பான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் ஆகி நாள் எவ்வளவும் பான். எதுவும் புள்ள பூச்சி உண்டா எவ்வளவும் பான். பெத்துட்டா பிள்ளைக எவ்வளவும் பான். அப்பவாவது விடுறானா சார்? வயசாயிட்டா பென்ஷன் எவ்வளவுங்கிறான். இல்லைன்னா தரவா போற பென்ஷன் எவ்வளவும் பான். அப்பவும் விடமாட்டான் சார். அதுக்கப்புறம் பிபி எவ்வளவும் பான், சுகர் எவ்வளவும் பான். இந்த எவ்வளவு 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 இவ்வளவுதான் சார் வாழ்க்கை. இவ்வளவுதான் சார் வாழ்க்கை, வேற ஒண்ணுமே இல்லை சார்.